ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ அகாடமி. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா லீடர்ஷிப்பை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பயும் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருவாங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் என்னதுன்னு பார்க்கலாம். லீடர்ஷிப்ல சக்சஸ் ஆஃப் அ பிசினஸ் கன்சர்ன் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த எபிலிட்டி ஆஃப் இட்ஸ் லீடர்ஷிப். ஒரு கம்பெனியோட ஒரு பிசினஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, எதை நோக்கி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க லீடர்ஷிப்பை நோக்கி தான் இருக்குது. பிகாஸ் நம்ம லீடர்ஷிப் அது கரெக்டா கொண்டு போறவங்க கையில தான் நம்ம முழு பிசினஸுமே அடங்கி இருக்குது. So, and whenever and it is a whatever situation is someone tries to influence the behavior of another individual, there is a leadership. அதாவது எப்பயுமே எந்த நேரமுமே ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் வருது, ஒருத்தரோட பிஹேவியர் அண்ட் இன்னொருத்தரோட இண்டிவிஜுவலை ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ல இந்த லீடர்ஷிப் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இது எதை ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா பிசினஸோட கோலை நோக்கத்தை அடையறதுக்கு இந்த லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒர்க் பண்ணுது. அண்ட் இதுல டிரான்ஸ்லேஷன், இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டூ மீனிங் இருக்குது. ஒன்னு டிரான்ஸ்லேஷனா a masses behave the way leader behave and follow the idea step on by them. அதாவது ஒரு லீடர் எந்த வழியில போறாரோ அதையே பின்பற்றி போறது டிரான்ஸ்லேஷன், அவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்கும். அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து டவுன் லெவல் மேனேஜ்மெண்ட்ல நம்மளுக்கு நிறைய வகையான லெவல்ஸ் அதுலயே அடங்கிரும். டாப் டு பாட்டம் லெவல் வரைக்கும் அதுல இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த லீடர் அப்படின்ற ஒரு பொறுப்பு மூலியமா தான் அந்த விஷயத்த அவங்களால டூ பண்ண முடியும், அதை பத்தி பேச முடியும், அத பொருளா அவங்க கிட்ட என்ன பண்ண முடியும், சொல்லி புரிய வைக்க முடியும். எல்லா விஷயமுமே ஒரே லைன்ல வருதுன்னா அது லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு வேர்ட்ல மட்டும்தான் அடங்கும். இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் செட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒரு லீடர் கரெக்டா இருந்தாதான் அந்த கம்பெனி கரெக்டான ப்ராசஸ்ல ஒர்க் ஆகும். அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்னதுன்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் இஸ் a ability to awaken in another that desire to follow a common objective. எங்களுக்குன்னு ஒரு சில காமன் ஆப்ஜெக்டிவ் இருக்கும், இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நோக்கங்கள் அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லீடர்ஷிப், ஒரு லீடர்ஷிப்க்கு எது எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான குட் ஹியூமன் ரிலேஷன், ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ரீகன்சிலேஷன் ஆஃப் த கோல், ஒரு கோலை நோக்கி நம்ம போறோம்னா அது எந்த இடத்துல மாற்றம் பண்ணணும், மாற்றம் பண்ணக்கூடாது, அதுல இருக்கிற சேஞ்சஸ மாத்தியும் நம்மளோட கோலை நம்ம செட் பண்ணக்கூடிய வகையிலான அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். அண்ட் சோர்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன், வேலை செய்யற எல்லா பேத்தையுமே ஒரு மோட்டிவேட் பண்றவரா இருக்கணும். ஃபுல்ஃபில்லிங் த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட நோக்கத்துக்கு ஏத்த மாதிரி லீடர் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கடைபிடிக்கிறவராகவும் இருக்கணும். அவாய்டிங் இம்பேலன்ஸ், ஒரு சில இம்பேலன்ஸ் கம்பெனிக்குள்ளார வரும்போது அந்த இம்பேலன்ஸையுமே அவங்க அதை தாக்கு பிடிச்சு அதை பாத்தீங்கன்னா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் மேன் பவர், ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய மேன் பவரை வச்சு அவர் கரெக்டா அதை மெயின்டைன் பண்ணி அந்த ஒர்க்கா இவர் கரெக்டா வாங்கணும். டெக்னாலஜிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் சோசியல் சேஞ்சஸ், இவர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையினால நம்மளோட டெக்னாலஜி, நம்மளோட பொருளாதாரம், நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வைஸ்ட் மிஷினா இருக்கட்டும் இல்ல சோசியல் சேஞ்சஸ்க்கு மாற்றத்தை பாசிட்டிவான மாற்றத்தை உருவாக்குற ஒரு லீடர்ஷிப்பா இருக்கணும். அண்ட் டைரக்டிவ் குரூப் ஆக்டிவிட்டிஸ், ஒரு குரூப் ஆக்டிவிட்டி இவர் டைரக்டா எடுத்து நடத்தணும். ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிட் கோஆர்டினேஷன், எல்லா பேத்தையுமே ஒற்றுமைப்படுத்தி வேலை வாங்குற ஒரு ப்ரொமோட்டரா இருக்கணும். பெர்ஃபெக்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கனைசேஷனை கரெக்டான வழியில இவர் கொண்டு போறவரா இருக்கணும்.
அண்ட் இதுல ஒவ்வொரு வகையான தியரிஸ் இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் ஆர் தியரிஸ் ஆஃப் லீடர்ஷிப். அக்கார்டிங் டு திஸ் தியரி, இந்த தியரியில என்ன சொல்றாங்கன்னா, லீடர்ஷிப் பிஹேவியர் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த சர்டன் குவாலிட்டி ஆஃப் அ பர்சன். ஏ சக்சஸ்ஃபுல் லீடர் ஹேஸ் த ஃபாலோயிங் குவாலிட்டிஸ். ஒரு சில குவாலிட்டிஸ் அண்ட் பிஹேவியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்க்கு தானாவே இருக்கணும். அந்த குவாலிட்டிஸ் அண்ட் அவங்க கிட்ட அந்த பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறக்கூடியமான தன்மைகள், அவங்க கிட்ட ஈர்க்கிற மாதிரியான தன்மைகள் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட் பர்சனாலிட்டி, tiredlessness, ability to take a quick decision, courage to face a competitor, persuasion, lesson out of experience, intelligence, different thinking, reliability, பிசிக்கல் ஃபிட்னஸ். நல்ல பர்சனாலிட்டி இருக்கணும், சுறுசுறுப்பா வேலை செய்யணும், எல்லா டிசிஷனும் கரெக்டா அண்ட் குவிக்கா சீக்கிரமா எடுக்கணும், எல்லா காம்படிட்டிவ் ஃபேஸ் பண்ற ஒரு கரேஜ் அவங்க கிட்ட இருக்கணும், எல்லாத்தையுமே பர்சிவேட் முன்னாடி நடத்தி கொண்டு போறதுக்கான தன்மைகள் அவங்க கிட்ட இருக்கணும், எல்லாத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அவங்களுக்கான ஒரு நாலேஜ் இருக்கணும், அண்ட் வெவ்வேறு தன்மையான திங்கிங் பவர் அண்ட் எபிலிட்டி அவங்க கிட்டயே இருக்கணும். ரீஎபிலிட்டி, எந்த விஷயத்தையுமே மாத்தி அது எபிலிட்டியா செய்யக்கூடிய தன்மையை மாற்றக்கூடிய தன்மை அவங்களுக்குள்ளார இருக்கணும். பிசிக்கலா ஃபிட்னஸா இருக்கணும். பிஹேவியரல் அப்ரோச் ஆஃப் த தியரி. பிஹேவியரல் அப்ரோச்சஸ்ல என்னென்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, திஸ் தியரி ஹேஸ் பாப்புலாரிட்டி டியூரிங் 1950s. 1950ஸ்ல இந்த தியரி வந்து ரொம்ப ட்ரெண்ட்ல இருந்திருக்குது போல, பாப்புலரா இருந்திருக்குது. இட் அஸ்யூம் தட் பீப்புள் ஆர் லேசி அண்ட் இன்ரெஸ்பான்சிபிள் பை நேச்சர். ஒரு பர்சன் இண்டிவிஜுவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வந்து சாதாரணமாவே சோம்பேறித்தனமும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு பவர் அவங்க கிட்ட இல்ல. But so there is a need of an instrument to give a motivation to a worker. So அந்த நேரத்துல ஒரு பர்சன் லேசியாவும் எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஆர்கனைசேஷனை எடுத்து நடத்தாத ஒரு சூழ்நிலையில அவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அவங்களுக்குன்னு ஒரு பொருள் வேணும். அந்த பொருள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த ஒர்க்கரை பண்ணக்கூடிய வைக்கிற மாதிரியான ஒரு பவர்ஃபுல் டூல் வேணும் அப்படின்றது வந்து யோசிச்சிருக்கிறாங்க. ஆட்டோகிரிட்டிக், டெமோக்ராட்டிக் ஆர் supervisor styles or some of the relationship ஸ்டைல்ஸ். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்புக்கு ஒரு புது விதமான ஸ்டைல வந்து தரும். அண்ட் இந்த பிஹேவியரல் அப்ரோச் இந்த மூணையும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சோ இதனால ஒரு பர்சன் லேசியாவே இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க தன்மையை வெளிக்கொண்டு வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பிஹேவியரல் அப்ரோச் அப்படின்னு வந்து சொல்றாங்க. Situationalized approach or a theory. During 1970ல இந்த தியரி வந்து டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா some traits இருக்கு and behaviors are efficient in particular situations and insufficient in another situation. இந்த தியரினால ஒரு சில இடத்துல இந்த தியரி வந்து நம்ம யூஸ் பண்றதுனால ரிசல்ட் கிடைச்சிருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் வேற சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணும்போது இது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா ரன் ஆகல, அதாவது சக்சஸ் கொடுக்கல. அதனால இந்த சிச்சுவேஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகும்னு பாத்தீங்கன்னா, பர்சன் டு டெவலப் தேர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் எமர்ஜ் ஆஸ் அ லீடர். இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த அப்ரோச் எதுக்காக யூஸ் பண்ணதுன்னா, ஒரு லீடரை வந்து அவங்களுக்கு கொடுக்கிற லீடர்ஷிப் தன்மையினால அவங்க ஒரு லீடரா எப்படி மாற வைக்கிறது, ஒரு சிச்சுவேஷனான ஒரு சூழ்நிலையை கொடுத்து அப்படின்றதுதான் இந்த சிச்சுவேஷனல் அப்ரோச் ஆர் தியரியில வந்து சொல்றாங்க. ஃபாலோவர் தியரி ஆர் அக்செப்டன்ஸ் தியரி. Here, only follower decide where a person is a leader or not. Follower take a decision on the quality of the leader who fulfill their needs. Traits and behavior are not considered as an essential element of a leadership. This is mainly applied in the politics. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பொலிட்டிக்ஸ்ல வந்து இது நம்ம நிஜமாவே நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபாலோவரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டிஸோ அதை வச்சுலாம் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்களாமா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்குன்னு ஒரு நீதி இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அவங்க நினைப்பாங்க இல்லையா, அந்த விதமான அதையும் அவங்க வந்து சரியா எடுத்துக்க மாட்டாங்க.
பட் அந்த ஃபாலோவரோட குவாலிட்டியை மட்டும் வச்சு அவங்க கிட்ட இருக்கிற நண்பகத்தன்மை, அவங்க எடுக்கிற டெசிஷன் வந்து கூட போறவங்க, அதாவது அதை வழிநடத்தி போற அந்த பர்சன்ஸ் வந்து அந்த ஒரு லீடரை பார்த்து வந்து ஒரு இவர் தான்ப்பா அப்படின்னு நம்ம வந்து யோசிப்போம் இல்லையா? அந்த விஷயத்துக்கான தியரி தான் இந்த ஃபாலோவர் ஆர் அக்செப்டன்ஸ் தியரி. நம்ம யார் குவாலிட்டியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கள சூஸ் பண்றது, எந்த விதமான பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாம. உங்களுக்கே தெரியும் நான் யார சொல்றேன்னு. சோ இதுதான் வந்து ஃபாலோவர் தியரி ஆர் அக்செப்டன்ஸ் தியரி. சிஸ்டம் தியரி ஆர் அ பாத் கோல் தியரி. இந்த தியரியில என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த பர்சனல் ஆக்ட் ரேதர் தென் தேர்ஸ் traits and behavior. A leader coordinates the effects of his followers. அதாவது இது எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சனோட ஆக்ட்ல வர விஷயத்தை தவிர அவங்க பிஹேவியரை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க பிஹேவியரு, அவங்களோட குணாதிசயங்களை வச்சு மட்டும்தான் இதுல வந்து எடுத்துப்பாங்களே தவிர இதுல இருந்து ஒரு லீடரை வந்து சூஸ் பண்ணுவாங்களாமா. ஒரு லீடர் வந்து கோஆர்டினேட் பண்ற அந்த ஃபாலோவர் எவ்வளவு எஃபெக்டிவா அது வந்து எடுத்து பண்றாங்க. இப்போ லீடர் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அவங்க கூட இருக்கிற பர்சன்ஸ் வந்து அவங்க சொல்றது கேட்கறாங்களா இல்லையா, அவங்களால வழிநடத்தி கொண்டு போக முடியுதா இல்லையா. திஸ் கன்சிடர்ட் ஆல் த வேரியபிள்ஸ். லைக் இது வந்து எதுக்கெல்லாம் வந்து கரெக்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, லீடர்ஸ், ஃபாலோவர்ஸ், சிச்சுவேஷன்ஸ், லீடர்ஷிப்போட ட்ரேட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், என்வரான்மெண்டோட கோல் அவங்களால அச்சீவ் பண்ண முடியுதா இல்லையா, குரூப்போட நேச்சர், குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருப்பாங்க, அவங்களையும் நம்மளால சரிப்படுத்தி கொண்டு போக முடியுதா இல்லையா, கேரக்டரிஸ்டிக் அண்ட் நீட்ஸ், அதுக்குள்ளார நடக்கிற கேரக்டரிஸ்டிக் வேணும் வேண்டாம், இது பண்ணா நல்லா இருக்கும், அதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறம் லீடர்ஸ்குள்ளார இருக்கிற அவங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரோல் அவங்க கரெக்டா பண்றாங்களா இல்லையா, ஒரு சிஸ்டமா அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு இந்த மாதிரியான குணாதிசயங்கள் அவங்களை கரெக்டாவும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், சுச்சுவேஷனையும் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். இந்த எல்லாத்தையுமே வந்து கொண்டு வரதா இது இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ மாடர்ன் தியரி ஆஃப் லீடர்ஷிப். மாடர்ன் தியரி ஆஃப் லீடர்ஷிப்ல இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது இப்போ ரீசெண்டா. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீடர், தேர் ஆர் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீடர். என்னெல்லாம் அவங்க வேலை பண்ணுவாங்க ஆஸ் அ லீடர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக்கிங் இனிஷியேட்டிவ், ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தி கொண்டு போறது, பிளானர், எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்றது, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ல அவங்களால பண்ணக்கூடிய ஹெல்ப் அண்ட் எம்ப்ளாயி கிட்ட எப்படி அவங்க ஒர்க்கிங் டெசிஷனை வந்து எடுத்து அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்குறாங்க, ஆர்பிட்டரி அண்ட் மீடியேட்டரி, எப்படி வந்து ஒரு மீடியேட்டரா இருந்து அந்த ஒர்க்கை வந்து அவங்க பண்ணி முடிக்கிறாங்க ஒரு கம்பெனிக்காக, இன்டகிரேஷன், ஒரு விஷயத்துக்காக இன்டகிரேட் பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு புரிய வச்சு அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறது, கைடு, எல்லாத்தையுமே ஒன்னா கைட் பண்ணி கோஆர்டினேஷனோட கொண்டு போறது, ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், யாருக்கு ரிவார்ட்ஸ் கொடுக்கணும் யாருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ன்றத எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து பார்த்து தெரிஞ்சு அவங்களுக்கான ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸை வந்து ஆஸ் அ லீடரா ப்ரொவைட் கொடுக்கறது, என்கரேஜிங் அதர்ஸ், என்கரேஜ் பண்ற விதத்துல என்கரேஜ்மெண்ட் பண்றது, கம்யூனிகேஷன், ஒருத்தவங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு விஷயத்த கான்ஃபிளிக்டாவும் இருக்கலாம், ப்ராப்ளமாவும் இருக்கலாம், சுச்சுவேஷனல் ப்ராப்ளமாவும் இருக்கலாம், எல்லாத்தையுமே ஒரு கம்யூனிகேஷன் மூலியமா அதை ஹேண்டில் பண்றது, ரெப்ரசன்டேஷன், எல்லாத்துக்குமே சமமா இவர் ஒருத்தர் ரெப்ரசன்டேட் பண்ணி அந்த விஷயத்த ஓவர்டேக் பண்ணி கொண்டு போறது. இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லீடர்ஸ். அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர்ஸ். ஒரு லீடர்ஷிப்புக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த். அவங்க பிசிக்கலா வந்து குட் அண்ட் நீட்டா இருக்கணும், அது சேம் டைம் பர்சனாலிட்டி வலையில அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், போல்ட் அண்ட் நீட், கிளியர் பிரசன்டபிள் பர்சனா இருக்கணும். மென்டல் விஜிலன்ஸ், எப்பயுமே வந்து ஒரு குட் ஆக்டிவ் அண்ட் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற ஒரு கெப்பாசிட்டி பர்சனா இருக்கணும். எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்றவரா இருக்கணும். சேடா இருக்கிற இடத்துல சேடாவும், ஹாப்பியா இருக்கிற ஹாப்பியாவும், ஆக்டிவிட்டி நடக்கிற இடத்துல அலர்ட்டாவும் இருக்கிற மாதிரியான பர்சனா இருக்கணும். சென்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் வந்து புரிஞ்சு நடத்தி அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட் கொடுக்கறவரா இருக்கணும். குட்வில், நம்ம கம்பெனியோட நற்பெயரை வந்து பெரிதும் பாதிக்காம நல்ல பேர்
கொடுக்கறதா இருக்கணும். எல்லா பத்தியும் மோட்டிவேட் பண்ணணும். ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா இருக்கணும். கைடன்ஸ் எபிலிட்டி, எல்லா எபிலிட்டியும் வச்சுட்டு ஒரு விஷயத்தை எல்லா பத்தியும் வந்து கைட் பண்ணணும். சொசைலபிலிட்டி, சொசைட்டிலயும் வந்து நம்ம கம்பெனி பத்தின ஒரு குட் நேம் வந்து வெளியில நம்ம கொண்டு வரணும். டெக்னிக்கல் நாலேஜும் வந்து தெரிஞ்சவரா இருக்கணும். அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடான டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சா போதும். டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்ல வந்து வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப், இன்டெலிஜியஸ் லீடர்ஷிப், லிபரல் லீடர்ஷிப், டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப், இன்ஸ்டிடியூஷனல் லீடர்ஷிப், இண்டக்ஷன் லீடர், பேட்டர்னல் லீடர், கிரியேட்டிவ் லீடர். Techniques of leadership, there are various technique of leadership. என்னன்னு பாத்தீங்கன்னா செக்யூரிங் கார்பரேஷன், த யூஸ் ஆஃப் பவர், கோஆர்டினேஷன், டிசிப்ளின். எல்லா இடத்துலயும் ஒரு செக்யூரிட்டியா வந்து அவர் வந்து செக்யூரா இருக்கணும். கார்பரேஷனுக்கு அவர் ஒரு ஃபுல் பவரையும் யூஸ் பண்றவரா இருக்கணும். எல்லா பேத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி நடத்துவரா இருக்கணும். டிசிப்ளின் இஸ் மஸ்ட் இன் லீடர்ஷிப். ஸோ இட் இஸ் அ மெயின் டெக்னிக்ஸ் ஃபார் லீடர். அண்ட் மாரல் எபிலிட்டி இருக்கிறவரா இருக்கணும். Characteristic of leadership, there are various characteristic of leadership. One by one பார்க்கலாம். There must be a follower. அவரை வழி நடத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கணும். அவரு பின்னாடி வழி நடத்துறதுக்கு இருக்கக்கூடிய கீழே இருக்கிற சபார்டினேட்ஸும் வந்து அவரை ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப், அதாவது அவர் கீழே ஃபாலோ பண்றவங்களும் லீடரும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் குவாலிட்டி, அவங்களுக்குன்னு ஒரு பர்சனாலிட்டி, குட் பர்சனாலிட்டி இருக்கணும். ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஷிப், எல்லா விஷயத்தையுமே வந்து வாயில மட்டும் இல்ல ஆக்ஷன்லயும் சொல்லக்கூடியவரா இருக்கணும். கம்யூனிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எல்லா இன்ட்ரெஸ்டையும் வந்து ஒன்னா இணைஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரியான எம்ப்ளாயிஸை வந்து ஒர்க்குக்கு எடுக்கணும். எல்லாத்தையுமே கைடன்ஸ் பண்ணணும். எல்லா சுச்சுவேஷனுக்கும் அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான நீட்டான சொல்யூஷன் கொடுக்கணும். எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து கரெக்டா ஃபங்க்ஷனிங்கா நடக்குதா இல்லையா அப்படின்றது தெரியணும். அண்ட் லாஸ்ட் திங், எல்லா பவரையுமே அவர் கரெக்டா யூஸ் பண்ணி அது கரெக்டா தான் எல்லா இடத்துலயும் ஒர்க் பண்றாரா அப்படின்றது வந்து தெரியக்கூடியது அந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லீடர்ஷிப். அதுக்கப்புறம் லீடர்ஷிப் ஸ்டைல ஃபர்ஸ்ட் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டைல், நெகட்டிவ் ஸ்டைல், ஆட்டோக்ராட்டிக் அண்ட் ஆர் அத்தரைஸ்டு ஸ்டைல், டெமோக்ராட்டிக் ஸ்டைல், ஃப்ரீ ரிசைன் ஸ்டைல். பாசிட்டிவ் ஸ்டைல் அப்படின்னா பாத்தீங்கன்னா the லீடர் வந்து ஃபாலோவரை மோட்டிவேட் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்றதுக்காகவோ, அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரிவார்ட்ஸ், எந்த மாதிரியான ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா போனஸ், இன்சென்டிவ்ஸ். இதுதான் வந்து பாசிட்டிவ் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. நெகட்டிவ் ஸ்டைல்னா லீடர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாலோவருக்கு கொடுக்குற அதாவது ஹார்ட் ஒர்க்கோ, அவங்களுக்கு கொடுக்குற பெனாலிஸ் தெம். இப்போ வந்து அவர் ஒர்க் பண்ணலினா, அவரோட ஃபாலோவர்ஸ் ஒர்க் பண்ணலினா அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா, அது ஸ்டாண்டர்டா கொடுக்கணும். திஸ் இஸ் அ ஹை ஹியூமன் காஸ்ட். ஹியர் எவ்ரி ஒன் ட்ரீட் டு பி ஷிஃப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவர் அதர். அதாவது ஒரு இடத்துல நம்ம அதை யோசிக்கிறோம்னா அதே இடத்துல அவங்க அதை கரெக்டா பண்றாங்களா இல்லையா அப்படின்றதுமே லீடர்ஷிப்க்கு கண்டிப்பா தெரியணும். அந்த இடத்துல அவர் கொடுக்குற வேலை வந்து நடக்காத பொழுது அந்த ஹியூமன் அந்த ஒர்க்கருக்கு கொடுக்கக்கூடிய பெனாலிட்டிஸும் கொடுக்கணும். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கிங் ஷிஃப்டிங்கும் அந்த இடத்துல என்ன வேரி ஆகும் நடக்கும். ஆட்டோக்ராட்டிக் அண்ட் ஆர் அத்தரைசேஷன் ஸ்டைல் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, லீடர்ஷிப் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேட்டரா இருக்கணும். யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபாலோவருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவிக்கான டெசிஷன் வந்து எடுக்கணும். எல்லா பாசிபிள் டெசிஷனுமே குவிக்கா வந்து எடுக்கணும். அப்பதான் வந்து அதுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து தெரியும் ஆஸ் அ லீடரா. அண்ட் ஒரு டேலண்டட் ஃபாலோவர் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜாப் கரெக்டான ஜாபா கொடுத்தாங்கன்னா அந்த ஒர்க் வந்து எஃபெக்டிவா நடக்க முடியும். அதையும் வந்து ஒரு லீடர் தெரிஞ்சிருக்கணும். ஃபாலோவர் டு நாட் டேக் எனி டெசிஷன். ஃபாலோவர் எந்த விதத்திலையுமே டெசிஷன் எடுக்க விடக்கூடாது ஆஸ் அ லீடரா. ஒவ்வொரு டெசிஷன் மேக்கிங்கும் பிளான் பண்ணி பண்ணணும். அதுக்கான இனிஷியேட்டிவ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும்ல அவசியம் கிடையாது. பிளான் பண்ணிட்டாங்கன்னா டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்றது மட்டும்தான் வேலையை தவிர அதை பத்தி இனிஷியேட் பண்றதுக்கு வேற யாரோ கையில கொடுக்க கூடாது.
ஆட்டோகிராட்டிக் அண்ட் ஆத்தரைஸ்ட் ஸ்டைலோட டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் டிஸ்லைக் இஸ் த ஸ்டைல்ஸ் டேக் அ நெகட்டிவ் மோட்டிவேஷன் அப்ரோச். இதனால வந்து ஒரு நெகட்டிவான மோட்டிவேஷன் அப்ரோச் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஆஸ் அ லீடரா. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கோபமோ, மனஸ்தாபங்கள், லோ மாரல், கரெக்டாக நம்ம பேசாம போயிடுவோம், ப்ராப்ளம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்டைல்னால. இதோட நியூ ஐடியா அண்ட் கிரியேட்டிவ் ஐடியா வந்து அந்த ஸ்கோப்புக்கு அப்ளை ஆகாமலும் இருக்கலாம். அவங்க கொடுக்குற ஒரு ஐடியா வந்து நடைமுறைக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கலாம். ப்ராப்பரான ஃபாலோவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்காமலும் போகலாம். இது வந்து சூட்டபிளான்னு பார்த்தீங்கன்னா, இது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோவர் வந்து அன்எஜுகேட்டடா இருக்கிறனாலையும், அவங்களுக்கு வந்து அன்ஸ்கில்டு திறமை இல்லாதவங்களாலையும் தான் இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. டெமோக்ராட்டிக் ஸ்டைலோட அட்வான்டேஜ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டேஷன் கிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு த ஃபாலோவர். ஒவ்வொரு கன்சல்டேஷன்லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவரை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் வந்து தெரிய வரும். டியூ ஆர் ரீஆர்கனைசேஷன் இஸ் கிவன் டு த ஃபாலோவர். ஒரு ஒரு விஷயத்தை வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றது ஆர்கனைசேஷன்ல வந்து ஃபாலோவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் வந்து லைட்டா கொடுப்பாங்க. அண்ட் ஃபாலோவர் எல்லா விஷயத்துலயுமே அவேரா இருக்கணும். ஒரு விஷயத்தை திட்டமிட்டு பண்றாங்கன்னா அது எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கணும். அதுக்கான டிஸ்அட்வான்டேஜ் ப்ராபபிலிட்டியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். லீடர் வந்து எல்லா டெசிஷன் மேக்கிங்குமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில எல்லாத்தையுமே அப்ளை பண்ணணும். அண்ட் ஃபாலோவர் வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்களுக்கு வந்து அவங்க எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கை வந்து கொடுப்பாங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேக்கிங் டெசிஷன் அண்ட் இம்ப்ளைடு ரெக்வயர் மோர் டைம். இதுல வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கும் அதை நடத்துறதுக்கும் நிறைய டைம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபாலோவர் வந்து பாத்தீங்கன்னா லீடரை டாமினேட் பண்ணி மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கணும். அதே மாதிரி லீடர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஈஸியா வந்து ஃபாலோவர் கிட்ட இருந்து மாத்திப்பாங்க. ஃபாலோவர் மாத்தும் போது அந்த இடத்துல ஃபெயிலியர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமா இருக்குது. அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லீடருக்கு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஆனா இந்த இடத்துல அது இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃப்ரீ ரின் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அட்வான்டேஜ் மாரல் அண்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த ஃபாலோவர் ஆர் இன்க்ரீஸ்டு டு சம் எக்ஸ்டென்ட். அதாவது இந்த ஸ்டைல வந்து அவங்க மாரல் பிஹேவியர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அவங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஃபாலோவருக்கு கொடுக்கறனால இதனால ஒரு சில விஷயங்கள் அதிகமாக அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு வேலையை பண்றாங்கன்னா அதனால அந்த கம்பெனி வந்து ஒரு சில growth அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் த டேலண்ட் ஆஃப் த ஃபாலோவர் இஸ் ப்ராபப்ளி யூட்டிலைஸ்ட். ஒவ்வொரு ஃபாலோவருக்கு கொடுக்கக்கூடிய டேலண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஃபாலோவர் கெட் அ ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் தியர் டேலண்ட். இங்க வந்து ஃபாலோவருக்கு அவங்களுக்கான முழு உரிமை வந்து தராங்க அவங்களோட டேலண்ட்டை வந்து டெவலப் பண்றதுக்காக. அண்ட் இதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து லீடர் டஸ் நாட் கேர் டு இங்க வந்து லீடர் வந்து ஃபாலோவரை மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ற அவசியம் இல்லாம போகுது. அண்ட் இங்க வந்து லீடர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதுவுமே பண்ணாதனால அவங்க வந்து அவங்க கான்ட்ரிபியூஷனே இருக்காது. அதனால லீடர் வந்து நத்திங் எதுக்குமே இல்லாதவங்க மாதிரியான ஒரு கேரக்டர் பிளே பண்ணுவாங்க. அண்ட் லீடர் டஸ் நாட் சப்போர்ட் த ஃபாலோவர், நோ கேரண்டி இஸ் அவைலபிள் டு த ஃபேனர். அதாவது இந்த இடத்துல லீடர் வந்து வழி நடத்தாத காரணத்தால் இந்த இடத்துல நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு எந்த விதமான கேரண்டி கொடுக்க முடியாது. பிகாஸ் லீடர்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம கேள்வி கேட்கலாம். பட் இங்க ஃபாலோவர் தான் எடுத்துட்டு போறனால நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கான அந்த ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் த ஸ்டைல் ஆஃப் leadership. And thank you for watching this video. Please subscribe my channel with Learn With Me Academy by Aishwarya. Thank you.